அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே பீட்ரூட் கிழங்கு நம்ம பொரிக்கிறதா இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா பீட்ரூட்டு கேரட்டு ரெண்டுமே இனிப்புத்தன்மையானது. அதனால் அதுக்கு வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் உரப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தான் அதோட டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஷாப்பிங் போர்டு வந்து மேலே தான் வச்சுருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா எங்கே வச்சேன்னு தெரில, தேடி பார்த்தேன் கிடைக்கல. சரி நம்ம வந்து இருக்கவே இருக்குது கை, இது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. முன்னெல்லாம் நம்ம என்ன ஷாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணோம், கையில் தானே கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு 5 நிமிஷத்தில் சரச்சரன்னு கட் பண்ணி எடுத்தாச்சு. என்ன இப்படி ஸ்பீடாக நான் கட் பண்ணும்போது தான் அதிகமாக கையை வந்து கட் பண்ணிக்குவேன். இது நிறையா தடவை எங்கள் வீட்டில் நடக்கிறது தான். ஷாப்பிங் போர்ட்லேன்னு மட்டும் இல்லை, இப்படி கையில் வச்சு கட் பண்ணும்போது தான் அதிகமாக கட் பண்ணிடுவேன் கையை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பான கத்தி தானே வச்சுருப்போம், அதனால் கையை கட் பண்ணிடுறேன். இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புல உப்பை குடிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான்ஸ்டிக் தவா வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, வெங்காயம்